ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த டிடக்ஷன்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். ரைட்? விச் மீன்ஸ் 16 டிடக்ஷன்ஸ். மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் டிடக்ஷன்ஸ் இருக்கு. 1, 2, 3 அப்படின்னு பார்த்தோம். 1 வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ். 50,000ல இருந்து 75,000 வரைக்கும் தர போறாங்கன்னு பார்த்தோம். 2 வந்து என்டர்டைன்மென்ட் அலவன்சஸ் அதுக்கான டிடக்ஷன். விச் மீன்ஸ் என்டர்டைன்மென்ட் அலவன்சஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு கொடுத்திருந்தா மட்டுமே இந்த டிடக்ஷன் இட்ஸ் நாட் எக்ஸம்ஷன். ஸோ இது இந்த இந்த வேர்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸம்ஷனுக்கும் டிடக்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. எக்ஸம்ஷன், டிடக்ஷன். எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது டாக்ஸ் உள்ளே வராது. அது டோட்டலி எக்ஸம்டட். அதாவது டோட்டல் இன்கம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது அது உள்ள இது இன்க்ளூட் ஆகுமா இந்த எக்ஸம்ஷன் அப்படின்றது கேட்டா நாட் இன்க்ளூடட் இன் இன்கம் விச் மீன்ஸ் உங்களோட டோட்டல் இன்கம். ஓகே, மேல இருக்கக்கூடிய இன்கம்ல அது இன்க்ளூடே ஆகாது. பட் டிடக்ஷன் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகும். இன்க்ளூட் இன் யுவர் இன்கம் ஆஃப்டர் யூ காட் டிடக்ஷன், ஆஃப்டர் யூ டிடக்டட். ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் டிடக்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா அதுக்கு நான் வந்து இன்க்ளூடே பண்ணாம இருக்கலாமே நான் அதாவது நான் இன்க்ளூட் பண்ணி அதுக்கப்புறம் ஏன் டிடக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கிராஸ் அப்னு ஒரு ப்ரொவிஷன் படிச்சோம். கிராஸ் அப்னு நான் உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கிராஸ் அப் விச் மீன்ஸ் டிவைடட் பை 70% 30% டாக்ஸ் பிடிச்சிருவாங்க. அப்ப டிவைட் பை 70 போட்டு இன்டூ 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நம்ம கிராஸ் அப்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? என்ன பர்பஸ்க்காக? நம்ம ஆக்சுவலா இன்கம் எவ்வளவு சம்பாதிக்கணும்னு வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சோ அதே மாதிரி ஆக்சுவலா உங்களுக்கு இன்கம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுல எவ்வளவு டிடக்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இந்த ரெண்டு டேர்ம்க்குமான டிஃபரன்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எக்ஸம்ஷன்னா என்ன, டிடக்ஷன்னா என்ன அப்படின்ட்டு. ஓகே, எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது டோட்டலி எக்ஸம்டட் ஃப்ரம் த டாக்ஸ். பட் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகும். இன்க்ளூட் ஆனதுக்கு அப்புறமா தான் அதை வந்து நம்ம டிடக்ஷனா எடுத்துப்போம். ஓகே, சோ ஹியர் என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் டிடக்ஷன்ஸ் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? ப்ரொஃபஷனல் டாக்ஸ். ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அப்படிங்கிறது யார் லெவி பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் லெவி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஹியர் ஸ்டேட் அண்டர் ஆர்டிகல் 276 ஆஃப் கான்ஸ்டியூஷன் வில் பி அலோடட் அஸ் டிடக்ஷன் ஆன் கேஷ் பேசிஸ். விச் மீன்ஸ் நம்ம ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் லெவி பண்ணக்கூடிய ஒரு விஷயம், சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல. ஸோ அதனால இது அவங்க லெவி பண்றாங்கன்றதால நம்ம இங்க என்ன பண்ணுவோம்னா மைனஸ் பண்ணி காமிச்சுப்போம். இன்கேஸ் அந்த அந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸை வந்து எம்ப்ளாயர் கட்டுறாரு அப்படின்னா அது வந்து போக் சீட்ஸ்ல ஆட் ஆகும். ஸோ போக்க சீட்ஸ்ல ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டிடக்ஷன் எடுத்துப்பீங்க. பட் நம்ம கட்டுறது இது வந்து 600 அப்படிங்கிறது எம்ப்ளாயியா கட்டினது. விச் மீன்ஸ் வேலை செய்யறவனே கட்டினது, எம்ப்ளாயியாவே கட்டுறான் அந்த 600 ரூபாய் அப்படிங்கறத. சோ அப்படி கட்டும் போது அதை பர்க் சீட்ஸ்ல ஆட் பண்ணுமான்னு கேட்டா நோ நீடட் டு ஆட். அதை வந்து நீங்க ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கீழே டிடக்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. டேரக்டாவே டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2200 அப்படின்னு ப்ரொஃபஷனல் டாக்ஸ்க்கான டிடக்ஷன்ஸ் நீங்க எடுத்துப்பீங்க. சோ திஸ் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் டிடக்ஷன், 16(1)(a), 16(2), 16(3). ஓகே, சோ இந்த 3 டிடக்ஷன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சேலரியில நம்ம பார்த்தது. சோ அடுத்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில பார்த்தோம்னா 24(a), 24(b) இல்லையா? விச் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இது பார்த்தோம் இல்லையா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில ஒரு டிடக்ஷன். அந்த மாதிரி சேலரியில 16 தான் டிடக்ஷன்ஸ். ஓகேவா? டன். நவ் வி ஆர் மூவிங் கோயிங் ஃபார்வர்ட். So today we see about ப்ராவிடன்ட் ஃபண்ட். ஓகேவா? ஸோ ப்ராவிடன்ட் ஃபண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா அது வந்து சேலரியில ஒரு பார்ட் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். மோஸ்டா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, பிஎஃப் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுவும் சேலரியில ஒரு பார்ட் தான். அது எப்படி வந்து டாக்ஸபிள் ஆகுது, அது எப்படி பர்க்விசிட்ஸ் அண்டர்ல வருது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அதுக்கான தேரி ஏதாவது இருக்கா பிடில? சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் இத தேரி பார்த்துருவோம். Provident Fund scheme, a saving device in the hands of salary classes. It's a retirement benefit scheme. Under the scheme, a stipulated sum is regularly deducted from the salary. Yeah, of course. Regularly deducted from the salary of the employee contribution towards the fund. The employer also generally contributed. Okay. Or so the employer also generally contributed a similar amount out of his pocket to the fund. The employers and the employees contribution together invested into such fund. Okay. Interest earned, which means இப்போ நம்ம வந்து ப்ராவிடன்ட் ஃபண்ட் போடுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு 12,000 ப்ராவிடன்ட் ஃபண்ட் பிளஸ் எங்க எம்ப்ளாயர் ஒரு 12,000 ப்ராவிடன்ட் ஃபண்ட் ரெண்டும் சேர்த்து நான் 24,000 கட்டிட்டு இருக்கேன் மாசம் மாசம் அப்படின்னா,
எனக்கு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இதுக்கு ஜென்ரேட் ஆகும் கரெக்டா இன்டூ 12. ஸோ 2,40,000 24 48 2,88,000. ஸோ 2,88,000 அப்படிங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 10% வச்சுப்போமே. இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2,88,000 28,800 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் அங்க சொல்லியிருக்கான். இன்ட்ரெஸ்ட் earned thereon is also credited into that fund. இன்ட்ரெஸ்ட்டும் அந்த ஃபண்ட்லயே போயிட்டு என்ன ஆகும்னா கிரெடிட் ஆகும். Of the employee. Okay. Those provident fund scheme is the grant media to initiate a mobile saving scheme to a large scale. Okay. இதெல்லாம் சும்மா common points society காக அது என்ன ஆகுது. On termination of service or retirement, employment receive the whole amount fund, accumulated fund subject to certain conditions. Hence, provident fund has 4 components. So இந்த 4 components ரொம்ப முக்கியம். என்னென்ன components இருக்கும்? Employer contribution, employee contribution, employer contribution, employee contribution, interest on employer contribution, interest on employee contribution. ஓகேவா? Which means சார் 2 பேர் கான்ட்ரிபியூட் பண்றோம் நீங்க சொன்னீங்க. 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் இதுல இருக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? which means எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும், எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். ஓகே. கான்ட்ரிபியூஷன் இவங்க 2 பேர் கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா இந்த கான்ட்ரிபியூஷனுக்கான இவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். திஸ் இஸ் த 4 காம்போனன்ட்ஸ். கரெக்டா? திஸ் இஸ் 4 காம்போனன்ட்ஸ். ஸோ இதுதான் மேஜரா சொல்லியிருப்பாங்க. இந்த 4 காம்போனன்ட்ஸுக்கு எது எது டாக்ஸபிள் ஆகும், எது டாக்ஸபிள் ஆகாது அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதாவது சர்டன் கண்டிஷன், அந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கோம். சர்வீஸ்ல இருக்கும் போதே அவங்க எடுத்திருந்தா எப்படி இருக்கும், சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எடுத்திருந்தா எப்படி இருக்கும், நம்ம கிராஜுவிட்டி பார்த்தோம் இல்லையா, த சேம் வே அதையும் சில கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ப்ராவிடன்ட் ஃபண்ட் இந்த மாதிரி பப்ளிக் ஃபண்ட் பாக்குறோம் அப்படின்னும் போது அது ஒரு 4 டைப்பா இருக்கு. ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் சொல்லுவாங்க. ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்டால அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கும். விச் மீன்ஸ் அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கும். ஃபண்ட் செட் அப் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆக்ட் 1925. ஓகே. கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், லோக்கல் அத்தாரிட்டிஸ், ரயில்வேஸ், யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ரெகனைஸ்டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மெயின்டைன்ட் ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட். ஸோ இது ஆக்சுவலா ஒரு ஆக்ட், ஸ்டாச்சுட்டரி ஆக்டே இருக்கு. அந்த ஆக்ட் அண்டர்ல நீங்க ப்ராவிடன்ட் ஃபண்ட் போட்டுட்டு வரீங்க அப்படின்னா தட் கம்ஸ் அண்டர் ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட். ஓகேவா? அதாவது ப்ராவிடன்ட் ஃபண்ட் அந்த ஆக்ட் படி நீங்க பண்றீங்க, ஸ்டாச்சுட்டரி ஆக்டே இருக்கு அப்படின்னு சொல்றது ஒண்ணு. ஏ பாயிண்ட். பி பாயிண்ட் என்னன்னா ரெகனைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட் சொல்லுவாங்க. The Provident Fund scheme framed under Employees Provident Fund and Miscellaneous Provision Act 1952. Okay, இதுவும் ஒரு ஆக்ட் தான். Hereafter referred as PF Act. Okay, இதுக்கப்புறம் தான் PF Act கூப்பிடும். Further it's an employer creates his own scheme for Provident Fund, then he can do subject to recognized from the Commission of the Income Tax. It is governed by Part A of Schedule 6 of Income Tax Act 1961. The schedule contains various rules regarding the following. Okay, done. So இப்போ இங்க என்னன்னா இந்த ரெகனைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்கு அப்படின்னா எம்ப்ளாயரா போய் கிரியேட் பண்ணுவாரு. என்னன்ட்டு இந்த மாதிரி அவரோட ஓன் ஸ்கீமை கிரியேட் பண்ணி, இப்போ பிரைவேட் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போயிட்டு கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் கிட்ட போயிட்டு இந்த பார்ட் ஏ ஷெட்யூல் 6 படி நான் வந்து இந்த ஸ்கீமை நான் கிரியேட் பண்ணி என்னுடைய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நான் ப்ராவிடன்ட் ஃபண்ட் போட போறேன் அப்படின்னு சொல்றது ரெகனைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட். ஓகேவா? கவர்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட். நார்மலா நீங்க போயிட்டு யாருக்கிட்டையும் கேட்காம கவர்மெண்ட் பிஎஃப் இதெல்லாம் இங்க பாருங்க, ரயில்வேஸ், லோக்கல் அத்தாரிட்டி, யூனிவர்சிட்டிஸ், ரெகனைஸ்டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் ரிலேட்டடா இருக்கிறது. கவர்மெண்ட், செமி கவர்மெண்ட். ஓகேவா? அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயி யாருன்னா இருக்காங்கன்னா அவங்க வந்து ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் பா. ஓகேவா? பிரைவேட் கம்பெனில யாருன்னா வேலை செய்யறோம் அப்படின்னும் போது அப்போ போயிட்டு இந்த ஆக்ட் படி நம்ம எம்ப்ளாயரா போய் கிரியேட் பண்ணோம், நம்ம கம்பெனியா போய் கிரியேட் பண்ணோம். ஆமா நான் பிஎஃப் பிடிக்கிறேன் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணோம். ஸோ அப்படி கிரியேட் பண்ணும்போது இந்த பார்ட் ஏ ஷெட்யூல் 4 ஆகுது. ஷெட்யூல் 4 படி வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட, கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நாங்க ஸ்கீம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம எம்ப்ளாயர் போயிட்டு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுல சில கண்டிஷன்ஸ் அந்த ரிகார்டிங் கண்டைன்ஸ் வேரியஸ் ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கோம். ஏபிசி, recognition of the fund, employee and employee contribution to the fund, treatment of accumulated balance, etc. So common தான் இது மூணுமே, எல்லாத்துலயும் நம்ம பாக்குறது தான். ஓகேவா? ஸோ திஸ் ஆர் த ரூல்ஸ். ஸோ அப்போ இது உங்களுக்கு எப்படி ஞாபகம் வரும்னா, பி கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது எம்ப்ளாயர் கிரியேட்ஸ் இஸ் ஓன். ஓகே, கீழே பார்த்தது, அங்க பார்த்தது என்ன, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு. கரெக்டா? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு. இங்க பார்த்தது எம்ப்ளாயர் கிரியேட் இஸ் ஓன் அப்படின்னா லெசன்ஸ் ஆக்ட் அண்டர்லயே அது பப்ளிக்கு, இது பிரைவேட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து சி, அன்ரெகனைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட். அன்ரெகனைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு ஆக்டே கிடையாது. இட்ஸ் நாட் கம்ஸ் அண்டர் ஆக்ட்.
இது வந்து ஒரு ஆக்ட் உள்ளே வராது unrecognized provident fund அப்படிங்கிறது. If a provident fund scheme is created by an employer which is not recognized by the commissioner of income tax, okay, அவர் வந்து ரெகக்னைஸ் பண்ணல, then such fund is known as unrecognized provident fund. இந்த unrecognized provident fund எப்போ வரும் அப்படின்னா, உங்களுக்கு லால வந்து ஃபேக்டரிஸ் ஆக்ட் இருக்கா? ஃபேக்டரிஸ் ஆக்ட் நீங்க படிப்பீங்க, இருக்கான்னு தெரியல. ஃபேக்டரிஸ் ஆக்ட்னு இருக்கும் உங்களுக்கு. நீங்க லா புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல வந்து சொல்லியிருப்பான், மோர் தென் 20 எம்ப்ளாயிஸ்க்கு மேல இருந்தா கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மோர் தென் 20 எம்ப்ளாயிஸ். அதே மாதிரி அந்த ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல 2 படிப்பீங்க. பவர் ஜெனரேட் பண்ற யூனிட்டா இருந்தா 10 எம்ப்ளாயின்னு நினைக்கிறேன். பவர் ஜெனரேட்டா இருந்தா 20, வித்தவுட் பவர்னா 10ன்னு நினைக்கிறேன். சம்திங் அதுல இருக்கும். ஃபேக்டரிஸ் ஆக்ட் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். பட் மோர் தென் 20 எம்ப்ளாயி எனக்கு நல்லா ரிமெம்பர் ஆகுது. ஸோ அப்படி இருந்தாங்கன்னா டெஃபினட்டா பிஎஃப் பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த அன்ரெகனைஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்றது வரும். ஸோ பிஎஃப் பிடிப்பாங்க, பட் ஆஸ் பர் ஸ்கீம் படிலாம் இருக்காது. ஏன்னா இருக்கிறதே 20 பேருன்றதுனால அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணுவார்னா, ஓகே நானே ஓனா பண்ணிக்கிட்டு நானே என்ன ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அந்த பிஎஃப் என்னாலே ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 20 பேருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஎஃப் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ தட் ஸோ தட் இஸ் யுவர் அன்ரெகனைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட். எந்த ஒரு ஆக்டுமே கிடையாது, எந்த ஒரு ஆக்ட் கிடையாது, கமிஷனரோட பெர்மிஷன் இருக்காது, இன்கம் டேக்ஸ் கமிஷனரோட பெர்மிஷன் இருக்காது. அது எதுவுமே இல்லாம அந்த எம்ப்ளாயராகவே டிடெக்ட் பண்ணி எடுத்துப்பார். ஓகே, அவராக கிரியேட் பண்ணி அவராகவே டிடெக்ட் பண்ணி அவராகவே மெயின்டைன் பண்ணுவார். தட் இஸ் அன்ரெகனைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட். ஓகேவா? பேர்லேயே இருக்கு, ரெகனைஸே ஆகல, அன்ரெகனைஸ்ல இருக்கு. ஓகேவா? அப்போ அவரே பண்ணிக்கிறாருன்னு அர்த்தம். அடுத்து பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட். பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது காமன். ஓகே, காமன் லெசன்ஸ் வேலைக்கு போறவங்க மட்டும்தான் பிஎஃப் போடணுமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்ல இருந்து அந்த மாதிரி தான் இருக்கணுமா அப்படிலாம் இல்ல. செல்ஃப் எம்ப்ளாய்ல இருந்தாலும் நார்மலா, இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னா காமனா இப்போ ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நார்மலா ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை வச்சிருக்காங்க அப்படின்னா கூட அவங்களால பிஎஃப் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ், அவங்கள மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன்ஸ் அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்கு தே ஆர் கம்ஸ் அண்டர் பிபிஎஃப். The central government has established a fund of benefit of public to mobilization personal savings. Okay. Any member of public on his own behalf or on behalf of a minor or whom he is a guardian. So யார் மேல வேணா போடலாம். Whether salary or self-employed. நீ salary ஆயிரு இல்ல self-employed ஆயிரு, எதுவா இருந்தாலும் ஓகே. Can contribute to the fund by opening a provident fund account at any branch of the State Bank of India or its subsidiaries or other specified banks or post offices. ஓகேவா? ஸோ எப்படி வேணா இருக்கலாம். இப்போ நம்ம வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே நம்ம மேல போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அமௌண்ட் கட்டிட்டு இருப்பாங்க நம்ம வீட்ல. ஓகேவா? நம்ம அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில வீட்ல எப்படின்னு தெரியல, ஒரு சில வீட்ல மோஸ்ட்லி இதான் பண்ணுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு காசு கட்டுவாங்க, நம்ம பேர்ல கட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த பிபிஎஃப்ல தான் வரும். ஓகே. Even a salary employee can simultaneously become a member of Employees Provident Fund, whether statutory recognized or unrecognized, and Public Provident Fund for getting a deduction under 80C, which means நீங்க வந்து ஆல்ரெடி ரெகனைஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட்லயும் இருக்கீங்க, அன்ரெகனைஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட்லயும் இருக்கீங்க, மேபி இப்படியும் இருக்கீங்க அப்படின்னா பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட்லயும் உங்களால வர முடியும். ஓகேவா? அப்பயும் உங்களால பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட்லயும் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் கெட்டிங் டிடக்ஷன் அண்டர் ஏடிசி அவைலபிள் ஒன்லி அண்டர் ஓல்ட் ரெஜிம். ஆமா, ஏடிசி ஓல்ட் ரெஜிம்ல மட்டும் தான் அவைலபிள். அது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. A member is required to contribute PPF minimum of rupees 500 in a year. ஓகே. ஸோ அந்த மாதிரி மெம்பர் வந்து மினிமமா எவ்வளோ கட்டணுமா? rupees 500 மினிமம். இதுக்கு மேலதான், விச் மீன்ஸ் 500க்கு மேல தான் கட்டும். 500க்கு மேல எவ்வளவுனா கட்டிக்க, 1000 கட்டு, 10,000 கட்டு, மேக்ஸிமம் கொடுத்துருக்கான் பாரு. மேக்ஸிமம் அமௌண்ட் குவாலிஃபை ஃபார் டிடக்ஷன், இது மேக்ஸிமம் அமௌண்ட் குவாலிஃபை ஃபார் டிடக்ஷன். பட் பிபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இதுதான். ஓகேவா? பிபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் 500, மேக்ஸிமம் நீ எவ்வளவு வேணா கட்டலாம். பட் 80C கீழே டிடக்ஷன் குவாலிஃபை எவ்வளோ அப்படின்னா 80C அண்டர்ல 1,50,000 தான். ஓகே, ஆஸ் பர் பிபிஎஃப் ரூல் 1,50,000 மட்டும் தான் நம்மளால எடுத்துக்க முடியும் 80C அண்டர்ல. டன்னா? ஓகே. இங்க பாக்குறது 500 ரூபாய் அப்படிங்கிறது கான்ட்ரிபியூஷன், இங்க பாக்குறது டிடக்ஷன். நீங்க பாட்டுக்கு 500 ரூபாயில இருந்து 1,50,000 வரைக்கும் தான் நினைச்சுக்க போறீங்க, அது தப்பு. ஓகேவா? அவன் அப்படிதான் கொடுத்துருக்கான். ஓகே, அது அப்படியே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதனால ஞாபகம் வச்சு குவாலிஃபை ஃபார் டிடக்ஷன் இதை ஹைலைட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. குவாலிஃபை ஃபார் டிடக்ஷன். ஓகே. ஸோ அடுத்து இன்ட்ரெஸ்ட் இஸ் கிரெடிட்டட் எவ்ரி இயர் பட் பேயபிள் ஒன்லி அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி. இன்ட்ரெஸ்ட் இயர் ஆன் திஸ் ஃபண்ட் இஸ் எக்ஸாம்ப்டட் டாக்ஸ் 1011. ஸோ இங்க பாருங்க 1011 இன்ட்ரெஸ்ட் எக்ஸாம்ப்டடா. பட் ஆனா அதுக்கப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் ஆச்சு. அது உங்க புக்ல கொடுத்துருக்கான அமெண்ட்மெண்ட் 2,50,000 ரூபாய்க்கு மேல போனா இன்ட்ரெஸ்ட்டுமே டாக்ஸபிள். அது இங்கேயே கொடுத்துருக்கான் பாருங்க நோட்ஸ்ல, இங்க இருக்கு. ஸோ அதை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இதை முடிச்சுட்டு வருவோம், படிப்போம். ஓகே.
ஸோ பிபிஎஃப்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸம்டட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? 10, 11 கீழே ஃபுல்லா எக்ஸம்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷம் வந்து விழுந்துட்டே இருக்கும். பட் ஆனா எப்போ உங்களால இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்கு அப்படின்னா, இப்போ 10 வருஷத்துக்கு ப்ராவிடன்ட் ஃபண்ட் நீங்க கையே வைக்காம இருக்கீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு வந்து விழுந்துட்டே வரும். ப்ராவிடன்ட் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. ஸோ இப்படி இருக்கு அப்படின்னும் போது ப்ராவிடன்ட் ஃபண்ட் வந்து மந்த்லி விழுகும். இதுல 12 மாசம் இருக்கு, எல்லாத்துலயும் 12 மாசம் இருக்கு. ஓகே, அசியூம் தட். அசியூம்லாம் இல்ல, கரெக்ட் தான் அது ஆக்சுவலா. ஸோ இப்போ நான் அசியூம் தட். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க 12 மந்த்ஸ்க்கும் சேர்த்து நான் 2024ல வித்ட்ரா பண்றேன். வித்ட்ரா இயர் இதுதான். ஓகே, வித்ட்ரான் இயர். வித்ட்ரான் இயர்னா இதுலயே வித்ட்ரா பண்றேன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் 31 மார்ச்லயே வித்ட்ரா பண்றேன்னு வச்சுக்கோ. 31 மார்ச் 2024 இதுல எப்படியே வித்ட்ரா பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து அடுத்த வருஷத்துக்கு கணக்கே வராது. ஸோ 12 மந்த்ஸ் வந்து ரவுண்ட் ஆஃபா வச்சு எடுத்துக்கிறேன் நானு. ஸோ இப்படி எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மந்த் வைஸ் 12,000 வச்சுக்கோங்க. 12,000 மந்த்லி 10% எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகே. அப்போ இப்போ எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,200. இப்போ மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு எவ்வளவா இருக்கும் அப்படின்னா, இந்த வருஷத்தோட ஒரு 12,000 பிரசன்ட் இயர். இந்த வருஷத்தோட ஒரு 12,000 போன வருஷத்துல எவ்வளோ இருந்துச்சுப்பா? 13,200 லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் ஒரு 13,200 25,200 இன்டூ 10% எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2520 இப்படி வரும். அகைன் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 2772 இப்படி இருக்கும். அகைன் இந்த வருஷத்தோட ஒரு 12,000 ப்ரீவியஸ் இயரோட 27720 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 39 இப்படி இருக்குமா? இன்டூ 10% 3972 29 11 13 4 4312 அதே மாதிரி சேம் இந்த வருஷத்துல ஒரு 12,000 இந்த வருஷத்துல வந்து 43192 இது எவ்வளவு வருது 2913 13 இல்ல 55 கரெக்டா? ஸோ இன்டூ 10% 5 இது. ஸோ 5519 ஆட் பண்ணோம்னா 11 11 7 6. ஸோ அதே மாதிரி இந்த வருஷத்துக்கு வந்து கொஞ்சம் கீழே போட்டுக்கிறேன். 12,000 இது அப்படியே ஆட் பண்ணுங்க. 60711 11727 ஓகே இன்டூ 10% 7271 ஸோ 28997 ஓகேவா? ஸோ இப்போ இப்படி பார்க்கும்போது ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா வித் இன்ட்ரெஸ்டோட நீங்க எவ்வளவு வித்ட்ரா பண்ணுவீங்கன்னா 79982 அப்படின்னு வித் இன்ட்ரெஸ்டோட ரிசீவ் பண்ணுவீங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா இத்தனை வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஆட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கீங்க? 1200 2520 3972 5519 ஸோ 4 வருஷத்துக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எம்ப்ளாய் கான்ட்ரிபியூஷன் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நீங்க டிவைட் பை 2 போட்டீங்கன்னா அவரோட எம்ப்ளாயோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ எம்ப்ளாயரோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். அதர்வைஸ் வெயிட்டேஜ் வச்சு நம்ம போடுவோம். ஓகே, நம்மளுக்கு தான் ஆவரேஜ் தெரியும், வெயிட்டேஜ் ஆவரேஜ் தெரியும். அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா வந்துடும். ஸோ இப்படிதான் வந்து ப்ராவிடன்ட் ஃபண்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? இன்ட்ரெஸ்ட் எப்படி அக்குமுலேட்டட் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? அக்குமுலேட் விட அது என்னது நம்ம காம்பவுண்டிங் ஒன்று படிச்சோம் இல்லையா? காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சேம் வே இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி காம்பவுண்டிங் தெரிஞ்சது இல்லையா? சோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதுல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பிஃபோர் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி எக்ஸம்டடா இருந்துச்சு. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல்லி எக்ஸம்டட். ஓகே, இப்ப என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் அப் டு 2,50,000 வரைக்கும் இருக்கா, அது வரைக்கும் எக்ஸம்டட். 2,50,000க்கு மேல இந்த இன்ட்ரெஸ்ட் போதா அதுவுமே டாக்ஸபிள்னு சொல்லிட்டான். ஏன் என்ன காரணம் அப்படின்னா நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிளே சொல்றேன். லைவ் எக்ஸாம்பிள்னா நான் லைஃப் டைம்ல பார்த்த ஒரு எக்ஸாம்பிள், ரியலா பார்த்த ஒரு எக்ஸாம்பிள். என்னன்னா நான் பிஹெச்எல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா? சாரி, ட்ரைனிங் போயிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ அங்க எனக்கு வந்து ஒரு சார் ஒருத்தர் இருந்தாரு. பட் அவரு எனக்கு பாஸ்லாம் இல்ல. பட் அவரோட நம்ம ஃபினான்ஸ்ல வேலை செய்யறதுனால அவங்களுக்கு அந்த சேலரி ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்படி தெரியும் போது
அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பத்துல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ ஸ்டார்டிங் அவர் ஜாயின் பண்ணும்போது 80,000 அவரோட சேலரி. சிஏ அவர் முடிச்சிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சேரும் போதே அவருக்கு வந்து 10 இயர்ஸோ சம்திங் எக்ஸ்பீரியன்ஸ்பா. 10 இயர்ஸ் பெல்லிலே இருக்காரு. 10 இயர்ஸ் அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு அப்படிதான் ஒரு ஞாபகம். 10 இயர்ஸ் இஸ் ஒர்க்கிங் இன் பெல் பிஹெச்எல். ஸோ என்னன்னா அவர் இன்னமும் மேரிட் கிடையாது, அன்மேரிட் தான். அவங்க பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசு. அந்த சாரோட பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் நல்லா வெல்த்தியா வெல்த்தியா இருக்க ஃபேமிலி தான். ஓகே. ஸோ அதனால வந்து அங்க பெருசா தேவைப்படாததுனால இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இவரோட சேலரில ஒரு 20-30% தான் எடுத்துப்பாராம். இது வந்து எனக்கு சொன்னாங்க ஆக்சுவலா அங்க ஒர்க் பண்றவங்க. இதுல இருந்து 20% எடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு வருது? கிட்டத்தட்ட 8 2 சார் 16 ஒரு 16,000 தான். ஓகே. இவ்வளவுதான் அவரோட சேலரில இருந்து அவர் மந்த்லி யூஸ் பண்ணுவாரு. மந்த்லி சேலரி ஐடின்றது மந்த்லி அவர் 16,000 தான் யூஸ் பண்ணுவாராம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய பேலன்ஸ் 80%. ஓகே. 80% ஆஃப் த அமௌண்ட். 80%னா எவ்வளவு வருது? 20 20 போச்சுன்னா 60 64 64,000 மொத்தமா தலைவன் அப்படியே பிஎஃப்க்கு தள்ளிட்டு வரான். உங்களோட அதாவது அமௌண்ட் வந்து மினிமம் 500. மேக்ஸிமம் எவ்வளவு வேணா போட்டுக்கலாம்ல. மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். சோ தலைவன் என்ன பண்ணுவாராம், மிச்சம் இருக்க 16,000 அவரோட தனிப்பட்ட செலவுக்கு, அந்த சாப்பாடு, அவருக்கு வாங்குறது, யூனிஃபார்ம் தான். ரொம்ப நார்மலா இருப்பாரு மனுஷன். ஒரு காமனா ஒரு சிம்பிளா ஒரு செப்பல் தான் போடுவாரு. அ ஓரளவுக்கு அந்த ஸ்பார்க் செப்பல் மாரி, அந்த ஸ்டிக்கர் செப்பல் மாரி போட்டு, அவருக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் பார்த்துப்பாரு. அவருக்கு சாப்பாடு, பிளஸ் அந்த மந்த்லி வாடகை. வாடகை கூட இல்ல. பிஹெச்ஏல வீடு குடுத்துட்டு இருக்கு அவருக்கு. சோ வந்து அவரோட ரெகுலர் யூஸ்க்கு மந்த்லி இவ்வளவு தான் எடுத்துப்பாரு. பேலன்ஸ் வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. பேக்ரவுண்ட் பெருசு. அதனால இந்த 64,000 அப்படியே பிஎஃப்ல தள்ளிட்டு வரோம். சோ இப்படி தள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்க அப்ப 8% வச்சு கால்குலேட் பண்ணோம். வருஷத்துக்கு ஒரு 8 எல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. இருங்க நம்ம பாத்துருவோம். 8.25. ஓகே. இப்போ 8.25 இருக்கு. சோ ஆல்மோஸ்ட் 8 தான். அப்ப நாங்க கால்குலேட் பண்ணும்போது 8ன்னு வச்சு கால்குலேட் பண்ணோம். ஓகே. சோ இப்போ 8.25 இருக்கு. இயர்லிடா இது பர் ஆனம். மந்த்லி கிடையாது. மந்த்லி நினைச்சுக்க போறீங்க. ஓகே. பர் ஆனம்க்கு 8.25. பர் ஆனம் தானே கொடுத்துருக்காங்க அவனுங்க. இஸ் 8 பர்சன்டேஜ்ல கொடுத்தாலே 8.25. ஆமா பர் ஆனம்க்கு தான். பிசிக்கல் இயர் 2024-25. ரைட். சோ நாங்க வந்து 8ன்னு வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்போ. அப்போ கால்குலேட் பண்ணோம். பட் ஆனா எனக்கு எக்ஸாக்ட்டா கால்குலேஷன் வரல. ஏன்னா நாங்க எக்ஸல்ல ஒர்க் பண்ணோம். சோ இப்போ 8% அப்படின்னும் போது 64,000 இன்டூ 12 பர் மந்த்துக்கு 64,000 தள்ளுறாரு அப்படின்னா பர் இயருக்கு எவ்வளவு தள்ளுவார் அப்படின்னா 6,40,000 பிளஸ் ஒரு 64 1,20,000 1,20,000னா 7,40,000 7,80,000 7,88,000 ஆல்மோஸ்ட். ஓகே. இவ்ளோ அமௌண்ட்ட வந்து வருஷத்துக்கு மனுஷன் பிஎஃப்ல தள்ளுறாரு. 8ன்றத 10ன்னு வச்சுப்போம். அவர் அசம்ப்ஷன் படி. ஏன்னா ஈஸி கால்குலேஷன் பர்பஸ்க்காக. 78,800 வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வருஷத்துக்கு. இன்ட்ரெஸ்ட் மட்டுமே இயர்லி. ரைட்டா? சோ இந்த மாரி வந்து தலைவன் வந்து 10 வருஷம் சேர்த்து வச்சிருக்கான். ஓகேவா? 10 வருஷமா சேர்த்து வச்சிருக்கான். நாங்க கணக்கு போடும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியல. நாங்க கணக்கு போடும்போது கிட்டத்தட்ட 89,90,000 பக்கம் வந்துச்சு. 1,00,00,000 ரூபாய் கிட்டத்தட்ட பிஎஃப்ல வச்சிருக்காரு. யாரு? அந்த மனுஷன். பிஎஃப்ல மட்டுமே 1 crore ஆஸ் அ பெர்சன் ஆஸ் அ இண்டிவிஜுவல் இஸ் அ ஒர்க்கிங் எம்ப்ளாயி ஒரு 1 crore வந்து பிஎஃப்ல வச்சிருக்காரு. 1 crore பிஎஃப்ல எப்படி ஆச்சு அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் தான். இந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல வட்டி குட்டி போட்டு குட்டி வந்து மறுபடியும் வட்டி போட்டு அந்த வட்டி மறுபடியும் குட்டி போட்டுச்சுன்னு அந்த மாதிரி பிஎஃப் வந்து அப்படியே ரெகுலரா ஜென்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 crore வந்து வச்சிருக்காரு. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் சேவிங்ஸ். லெசன்ஸ் இன்ஃபிளேஷனை பேர் பண்ற அளவுக்கு இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஃபிளேஷன் பேர் பண்ற மாதிரி இருக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். இதை விட ஹையர் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா மோர் ரிஸ்க் மோர் ரிட்டர்ன். நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிச்ச மாதிரி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய பார்த்தோம். ரிஸ்க் ஹெட்ஜ் பண்றது எப்படி நீங்க பாத்தீங்க, ரிஸ்க் எப்படி டைவர்சிபிகேஷன் பாக்குறது, ரிஸ்க் எப்படி ரிட்டைன் பண்றது, இது எல்லாமே நம்ம படிச்சோம் இல்லையா? லாட் ஆஃப் திங்ஸ் நம்ம படிச்சோம். நீங்க போய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஈக்விட்டி ஷேர் வாங்க போறீங்களா, பாண்ட் வாங்க போறீங்களா, எது உங்களுக்கு பெஸ்ட். ஸோ ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் அப்படின்றதும் படிச்சோம். ஸோ ரிஸ்க் ஃப்ரம் மார்க்கெட், ரிஸ்க் ஃப்ரீ ஆர்எஃப், இந்த இதெல்லாம் படிச்சோமே. சிபிஏஎம் ஃபார்முலா ஞாபகம் இருக்கு. ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப் இன்டூ
பீட்டா பீட்டா வச்சு பார்த்தோம் இல்லையா, சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இது எல்லாமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிக்காக மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. இப்போ இவருக்கு தெரிஞ்ச மாதிரி இஸ் சிஏ, அவருக்கு இன்னும் நிறைய தெரியும். பட் இவர் என்னன்னா பிஎஃப்ல இவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்காருன்னா ஒரு நம்பிக்கை. இந்த இந்த இது வந்து டெஃபினட்டா வந்து எங்கேயும் போகாது, ரிஸ்க் கிடையாது, இது ரிஸ்க் ஃப்ரீ, டோட்டலா ரிஸ்க் ஃப்ரீ. இது வந்து ஆர்எஃப், இந்த 8% நீங்க எடுக்கிறீங்களா, இந்த 8% இது வந்து ஆர்எஃப், ரிஸ்க் ஃப்ரீ, சுத்தமா ரிஸ்கே கிடையாது அதுல. ஓகேவா? ரிஸ்கே இல்லாம மனுஷன் வந்து 10 வருஷத்துல இவ்வளவு சேர்த்து வச்சிட்டாரு, கிட்டத்தட்ட 89 லட்சம். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. 1 கோடி ரூபா வச்சிருக்காரு பிஎஃப்ல அப்படின்னு சொல்ல நான் நம்பல. ஆக்சுவலா நான் நம்பவே இல்லை, எப்படி வந்து 1 crore பிஎஃப்ல இருக்கும் அப்படின்ட்டு. சோ இதை நாங்க கால்குலேட் பண்ணோம் அப்போ உட்காந்து. ஆஃபீஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, ஈவினிங் நானும் ஒரு அண்ணாவை மட்டும் உட்காந்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது ஐயோ இவ்வளவு இருக்கா அப்படின்னு தோணுச்சு. ஓகே, எதுக்கு எந்த கதை போச்சுன்னே தெரியலடா. ஸோ 1,55,000 டன். ஸோ இங்க இதுக்காக சொன்னேன் இல்லையா, மேக்ஸிமம் மினிமம் அமௌண்ட் லிமிட்டுக்காக. அப்புறம் பிஎஃப் எப்படி ரன் ஆகுதுன்றதுக்காக சொன்னேன். ஓகே, ஐ ஹோப் இப்போ பிஎஃப் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியாலஜி கிடைச்சிருக்கும். கரெக்டா? பிஎஃப் வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ரைட்? ஸோ இப்போ பிஎஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர்ஸ் பாருங்க. எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன், இன்ட்ரெஸ்ட், லம்சம் வித்ட்ரால், மொத்தம் 4 கேட்டகரியா இருக்கு. இது ரெண்டும் உங்களுக்கு தெரியும், இன்ட்ரெஸ்டும் உங்களுக்கு தெரியும். லம்சம் வித்ட்ரால் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இங்க 10 வருஷமா இவர் சேர்த்து வச்சாருன்னு நான் சொன்னேன் இல்லையா, 10 வருஷம் சேர்த்து வச்சதை வந்து இந்த 1 கோடியை அப்படியே வித்ட்ரா பண்றாருன்னு வச்சுப்போம். 11வது வருஷம் 11th இயர், இப்போ கிட்டத்தட்ட 12th இயரே ஆச்சு, அவருக்கு இன்னும் சர்வீஸ் வேற இருக்கு, கல்யாணமும் ஆகல. ஓகே, ஐ திங்க் அவருக்கு என்ன ஒரு 33 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ. ஏன்னா அப்போ பார்க்கும்போதே அவருக்கு 20, 39, 30 சம்திங் ஏதோ சொன்னாங்க. அப்போ ஒர்க் பண்ணும்போது 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 21st அவர் முடிச்சாரு, 34 இருக்கும் மேக்ஸிமம். ஓகே, 21 இயர்ஸ்லயோ என்னமோ முடிச்சிட்டாரு. ஒரு அட்டம் தான் வச்சாரு சிஏ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ 34 மேபி இவ்வளவு இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு. 11th இயர் வித்ட்ரா பண்றாரு அப்படின்னா, இந்த 1 crore ஃபுல்லா வித்ட்ரா பண்றாரு அப்படின்னா தட் இஸ் கால்ட் லம்சம் வித்ட்ரால். லம்சம் வித்ட்ரால். ஓகே, 1 crore மொத்தமா வித்ட்ரா பண்றாரு அப்படின்னா என்ன? ஓகே, தட் இஸ் யுவர் லம்சம் வித்ட்ரால். இங்க இருக்கிறது எல்லாமே 4 டைப் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட், ரெகக்னைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அன்ரெகக்னைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகே, இது எல்லாமே ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு, இது பிரைவேட் எம்ப்ளாய்க்கு, இது வித்தின் ஆர்கனைசேஷன், விச் மீன்ஸ் எம்ப்ளாயரா கிரியேட் பண்றது, ரெகக்னைஸே கிடையாது. இது ஜென்ரல் பப்ளிக்கு. ஓகே, இது மூணுத்துக்குமான டெஃபினேஷன்ஸ் புரிஞ்சுச்சா? இது மூணும் சாரி இது நாலும் ஒருத்தருக்கு அப்படின்ற மாதிரி உங்களால செக்ரிகேட் பண்ணி பார்க்க முடியும். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ எஸ்பிஎஃப் பாருங்க, ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது அப்படி அந்த ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கா? நாட் டாக்ஸபிள். நாட் டாக்ஸபிள்னா டாக்ஸே ஆகாது, பர்க்ஸிட்ஸ்ல இன்க்ளூடே ஆகாது. ஓகேவா? எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் இருக்கா? எஸ், இன்க்ளூட் ஆகும். இன்க்ளூட் ஆனா அண்டர் செக்ஷன் 80C கீழ நீங்க என்ன பண்ணலாம்? டிடக்ஷன் எடுத்துக்கலாம், ஓல்டு ரெஜிமா இருந்தா மட்டுமே. நியூ ரெஜிமே இருந்தா வராது. ஓகே, 80C கிடைக்காது. ஓகேவா? அதே மாதிரி ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் நாட் டாக்ஸபிள். ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் லம்சம் வித்ட்ரா இருந்துச்சுனாலும் நாட் டாக்ஸபிள். ஓகேவா? ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் புரிஞ்சுச்சா? அடுத்து ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் வாங்க. ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னா எக்ஸம்டட் எவ்வளவு தூரத்துக்கு எக்ஸம்டடா? அப் டு 12% ஆஃப் த சேலரி வரைக்கும் எக்ஸம்டட். அப்போ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் டாக்ஸபிள். அப்போ இந்த இடத்துல சேலரி கால்குலேஷன் பர்பஸ்க்கு சேலரினா என்ன? பேசிக்ஸ், டிஏ, கமிஷன். டிஏ பக்கத்துல ஹேஷ்டாக் டிஏ, ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஒன்லி டு பி கன்சிடர். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கன்சிடர் இருக்கு அப்படின்னா அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும், அதர்வைஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் டிஏ. ஓகே, ஸோ கமிஷன் ஆஸ் ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆன் டர்ன் ஓவர். ஸோ இதுதான் சேலரி. இதுல 12% எடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எக்ஸாம் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஃபார் ஆர்பிஎஃப் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் தன்னா. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் அண்டர் 80C, டைரக்டா எலிஜிபிள் தான். ஓகே, அதுக்கு அடுத்து இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 9.5% பர் ஆனம், அது வரைக்கும் எக்ஸம்டட், மற்றதெல்லாம் டாக்ஸபிள். எனி எக்ஸஸ் இன்ட்ரெஸ்ட் வில் பி டாக்ஸபிள் அஸ் சேலரி. 9.5 வரைக்கும் எக்ஸம்டட். லம்சம் வந்து நாட் டாக்ஸபிள், சப்ஜெக்ட் டு நோட் 2.
நோட் 2 என்ன அப்படின்னா உங்க புக்ல என்ன இருக்கு? சப்ஜெக்ட் டு நோட் 3 இருக்கா? ஓகே. உங்க புக்ல வந்து ஆர்பிஎஃப்க்கு நோட் 3 இருக்கு இங்க. அந்த நோட் 3 என்ன அப்படின்னா இதுதான் நோட் 3. என்ன சொல்லியிருக்கான்? லம்சம் அமௌண்ட் வித்ட்ரா ஃபார் ஆர்பிஎஃப். அமௌண்ட் வித்ட்ரான் ஃப்ரம் ஆர்பிஎஃப் இஸ் நாட் டாக்ஸபிள் இஃப் என்னென்னலாம் பண்ணணுமா? கண்டிஷன் இது. இஃப் கண்டிஷன். இஃப் என்னெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணா டாக்ஸபிள் ஆகாது அப்படின்னா எம்ப்ளாயி ரிட்டையர் ஆன் டெர்மினேஷன் ஜாப் ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஆஃப் கண்டினியூஷன் ஆஃப் சர்வீஸ். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் வந்து ரிட்டையர் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிருக்கணும். அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்து employee has resigned before completion of 5 years and joined another organization who's also maintained recognized provident fund and his fund balance with current employees is transferred to the new employer. இப்போ இன்கேஸ் அவர் 5 வருஷத்துக்குள்ளேயே வெளியே போறாரு, அடுத்து இன்னொரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு, அந்த கம்பெனிலயும் இதே மாதிரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் மெயின்டைன் பண்றாங்க. அப்போ இந்த எம்ப்ளாயர் வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும் கரண்ட் எம்ப்ளாயருக்கு. ஓல்டு எம்ப்ளாயர் கிட்ட நியூ எம்ப்ளாயருக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும். அப்படி ஆயிருந்து அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணீங்கனாலும் ஓகே எக்ஸம்டட் தான். ஓகேவா? அது ஒரு பாயிண்ட். அடுத்து தேர்ட், the entire balance standing to the credit of the employees is transferred to his account under pension scheme as referred under 80CCD. அதாவது அந்த மொத்த பேலன்ஸும் லம்சமா வித்ட்ரா பண்றாங்க இல்லையா, அந்த மொத்த பேலன்ஸும் கிரெடிட் எதுக்குள்ள போகணும்னா 80CCD அப்படிங்கிற நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, டிரான்ஸ்ஃபர் டு ஹிஸ் அக்கௌண்ட் அண்டர் ஓகே கரெக்ட். ஸோ இந்த ஸ்கீம் கண்டர்ல மொத்தமா அந்த அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட். ஓகேவா? வித்ட்ரா பண்ற அமௌண்ட் மொத்தமா போயிட்டு 80CCD கீழே போயிட்டு ஏசிசிசிடி அந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ற அந்த அக்கௌண்ட்ல போயிட்டு விழுகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எம்ப்ளாயிஸ் ரிட்டையர் டு டெர்மினேஷன் ஜாப் பிஃபோர் 5 இயர்ஸ் கண்டினியூஷன் ஆஃப் சர்வீஸ். இன்கேஸ் அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வெளியே போறாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஜாப் வந்து முடிச்சுக்கிறாரு அப்படின்னா 80cc மட்டும் தானே இருக்கு. 80cc மட்டும் தான் இருக்கா? ஆமாண்ணா. இல்ல 80CCD தான் இப்போ கரண்டா வந்து பென்ஷன் ஸ்கீம், நோட்டிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க, இல்ல நியூ பென்ஷன் ஸ்கீம் கூட சொல்லலாம். 80CCD தான். ஓகே மாத்திக்கலாம். ரெஃபர் பண்ணி 80CCD தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. 80CCE வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 எடுத்துக்க முடியும். 80CC வந்து பாத்தீங்கன்னா ATD 80CCC 80CCD. ஓகே, 80CC வந்து 80CCC இருக்கு, 80CCD இருக்கு. 80CCD ரெஸ்பெக்ட் ஆஃப் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் கரெக்ட், டி வரணும், அது கரெக்ட். 80C 80CCD ATCCD தான் பென்ஷன் ஸ்கீம். ஓகேவா? ஸோ அந்த பென்ஷன் ஸ்கீம் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். இன்கேஸ் வந்து அவர் 5 இயர்ஸ்க்குள்ளவே அவர் ரிட்டையர் ஆகுறாரு, கண்டினியூஷன் ஆஃப் சர்வீஸ் வெளியே போறாரு 5 இயர்ஸ்க்குள்ள அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் இருக்கணுமா? ஸ்கில்லா இருக்கணும், இல்ல கான்ட்ராக்ட் படி எதுனா டிஸ்கண்டினியூ ஆயிருக்கணும், பிசினஸே டிஸ்கண்டினியூ ஆயிருக்கணும், அப்படி இல்லைன்னா பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் அந்த எம்ப்ளாயால கண்ட்ரோலே பண்ண முடியாத ஏதோ ஒரு விஷயம் அன்கண்ட்ரோலபிள் இருக்கு அப்படின்னா. ஓகேவா? இன் எனி அதர் கேசஸ் அமௌண்ட் வித்ரா ஷல் பி டாக்ஸபிள் இன் கேஸ் ஆஃப் யூஆர்பிஎஃப். இப்போ இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகல, மேல சொன்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா தென் யூஆர்பிஎஃப்ல நீங்க எப்படி டாக்ஸ் கட்டுறீங்களோ, யூஆர்பிஎஃப் நம்ம இப்ப பார்ப்போம், அன்ரெகனைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல நம்ம எப்படி டாக்ஸ் கட்டுவோமோ அதே மாதிரி இதுக்கும் நீங்க டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? திஸ் இஸ் யுவர் நோட் 3. இந்த நோட் 3 சாட்டிஸ்ஃபை பண்ணா என்ன ஆகும்? இது எக்ஸம்ட் ஆயிடும், ரெகனைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா எஸ்பிஎஃப் பார்த்தோமா? எஸ்பிஎஃப் பார்த்த வரைக்கும் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், இன்ட்ரெஸ்ட், லம்சம் வித்ட்ரா. ஓகே, இது 4 தான் பார்த்தோம், ரைட்டா? இது கண்டர்ல இது நாட் டாக்ஸபிள், இது எலிஜிபிள் அண்டர் செக்ஷன் 80C. கரெக்டா? இதுக்கு எலிஜிபிள் தானே இருந்துச்சு, நாட் டாக்ஸபிள், எலிஜிபிள். மற்ற ரெண்டும் நாட் டாக்ஸபிள். இதுவும் நாட் டாக்ஸபிள், இதுவும் நாட் டாக்ஸபிள். இது எஸ்பிஎஃப். அங்க இருந்ததே தான், நான் எனக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப், ரெகனைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ரெகனைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் 12% வரைக்கும் எக்ஸம்டட், 80C deductions available, employee contribution correcta, yeah 80C available, eligible, same interest 9.5%, exempted,
satisfied certain conditions. கண்டிஷன் அப்படின்னா 5 இயர்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க, மற்ற பாயிண்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவர் ஆயிடும். 5 இயர்ஸ் கண்டிஷன், 5 வருஷம் அவங்க வேலை செஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது ஓகே. அவ்வளவுதான். இதுதான் எஸ்பிஎஃப் ஆர்பிஎஃப்கான நம்ம படிச்ச விஷயம். ஓகேவா? சோ இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. 9.5% வரைக்கும் எக்ஸம்ப்டட். இது 80C எலிஜிபிள். நோட்ஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோங்க. வெர்டிகல்ல இருக்கா ஹாரிசாண்டல்ல போட்டுக்கோ, ஹாரிசாண்டல் இருக்கா வெர்டிகல்ல போட்டுக்கோ, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. என்னடா இது இவ்வளவு இருக்கே அப்படின்லாம் இல்ல. நோட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா புரிஞ்சிடும். ரைட்? சோ அடுத்து இப்போ வந்து எஸ்பிஎஃப் பார்த்தாச்சு, ஆர்பிஎஃப்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூஆர்பிஎஃப். யூஆர்பிஎஃப் அப்படின்றது ஆப்வியஸ்லி நாட் டாக்ஸபிள், நாட் எலிஜிபிள், நாட் டாக்ஸபிள், நோட் 1. நோட் 1 அப்படின்றது உங்க புக்ல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இது ஆல்ரெடி அன்ரெகனைஸ்டு. அன்ரெகனைஸ்டு இருக்கும்போது நீங்க எப்படி ஏடிசி எடுத்துக்க முடியும்? ரெகனைஸே இல்ல, உங்களால ஏடிசி எடுத்துக்க முடியாது. ரெகனைஸ்ல இல்ல, எப்படி டாக்ஸபிள் ஆகும்? ரெகனைஸே இல்ல, எப்படி டாக்ஸபிள் ஆகும்? பட் ஆனா லம்சமா வித்ட்ரா பண்ணா உங்க கைக்கு ஒரு இன்கம் வருதுல, லம்சமா ஒரு இன்கம் வருதுல, அது டாக்ஸபிள் பண்ணும்ல. சோ இந்த நோட் 1 பாருங்க. நோட் 1ல என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா, as per section 10(11)(12) with effect from 1/4/2021, interest accrued during the previous year in account of an employee maintained by fund shall not exempted to the extent is related to the following amount. எவ்வளவா? Where employer contribution is, where employer is given contribution, where employees is not given contribution, which means எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் அதுல இருக்கு, எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் அதுல இல்லனா இருக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் இருக்குனா என்னன்னு பாருங்க. Interest on employee contribution made on or after 1/4/2021 in excess of 2,50,000 per year. Interest not exempted. ஓகேவா? 2,50,000க்கு மேல போகுது எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷனோட சேர்த்து அப்படின்னா then that is not exempted. In case employer contribution சேர்ந்து இல்ல அப்படின்னா, where employer is not given contribution, employees சேர்ந்து contribution கொடுக்கல அப்படின்னா, interest on employees contribution made on or after 2024 in excess of 5 lakhs per year. அதாவது எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷனும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா 2,50,000 வரைக்கும் தான். எம்ப்ளாயர் வந்து சேர்த்து கொடுக்கல அப்படின்னா 5 lakhs வரைக்கும் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ எம்ப்ளாயர் சேர்ந்து கொடுக்குறாரு அப்படின்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. ஓகே, இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 25%. ஓகேவா? ஸோ 25% அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வந்துருச்சு? 2,50,000 வந்துருச்சு. இப்படி இருக்கு அப்படின்னா இது வெறும் எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் வச்சுக்கோமே. எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் தான் இருக்கு. ஓகே, எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷனே கிடையாது. அப்ப இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 2,50,000 வந்திருக்கு. யா அஃப்கோர்ஸ் இது எக்ஸம்ப்டட், ஏன்னா 5 லட்சத்துக்குள்ள இருக்கு. அப்ப இந்த 2,50,000 எக்ஸம்ப்டட். இப்போ எம்ப்ளாயரும் சேர்ந்து இதுல கான்ட்ரிபியூட் பண்றாரு. நான் இங்க எழுதுறேன், எம்ப்ளாயரும் சேர்ந்து இதுல கான்ட்ரிபியூட் பண்றாரு. அவரும் ஒரு 10 லட்சம் கான்ட்ரிபியூட் பண்றாரு. நீங்க ஒரு 10 லட்சம், வருஷத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். சோ இதுக்கு ஒரு 25% வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பட் 25% வராது. ஓகே, இங்க ஒரு 2,50,000 இருக்கு. இப்போ ரெண்டு இன்ட்ரெஸ்ட் சேர்த்தா எவ்வளவு வருதுன்னா 5 lakhs வருது. ரெண்டு இன்ட்ரெஸ்ட் சேர்த்தா 5 lakhs வருது. கரெக்டா? இந்த 5 lakhsல உங்களுக்கு எவ்வளவுதான் எக்ஸம்ஷன்? 2,50,000 வரைக்கும் தான் எக்ஸம்ஷன். அப்போ 2,50,000 மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் 2,50,000 டாக்ஸபிள் அப்படின்னு டாக்ஸ் கட்டிடுவீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எம்ப்ளாயிதும் சேரும் போது என்ன ஆகுதுன்னா உங்களோட இன்கம் வந்து ஜாஸ்தி ஆகுது, உங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஜாஸ்தி ஆகுது. அப்படி ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா 2,50,000 வரைக்கும் தான் எக்ஸம்ப்டட். இன்கேஸ் நீங்க தனியா பண்றீங்க அப்படின்னா அங்க ஜாஸ்தி ஆகாது. இப்போ நீங்க மட்டுமே பாருங்க. இப்போ இங்க இதே கேஸ்ல சேம் கேஸ் இதெல்லாம் எடுத்துடுறேன். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 லட்சம் யாரும் போட மாட்டான், அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு வராது. பட் ஆனா மேபி போடுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா இது லூப் போலா யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நான் சொன்ன சாரே வந்து பாத்தீங்கன்னா மாசம் வந்து எவ்வளவு போட்டாரு? 64,000 போட்டாரு. நீங்க மாசத்துக்கு 2 லட்சம் போட்டாலும் பிஎஃப் வந்து ஏத்துப்பான், ஒன்னும் குறை சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு கவர்மெண்ட் காசு வருது, ரொட்டேஷனுக்கு பண்ணிப்பாங்க. ஓகே, மாசம் நீங்க 2 லட்சம் போட்டாலும் சரி, அதெல்லாம் அக்செப்டபிள் தான். ஸோ ஆப்வியஸா நான் இங்க ஒரு 30 lakhs வைக்கிறேன். வருஷத்துக்கு 30 lakhs பிஎஃப்ல நான் பண்றேன் அப்படின்னு வைக்கிறேன். ஒரு 20% வச்சுக்கிறேனே, எவ்வளவு வருது? 6 3 2 6 lakhs. 6 lakhs வந்து எனக்கு என்ன வருது? வெறும் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் மட்டுமே. ஓகே, 6 lakhs எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 6 lakhs. அப்போ எனக்கு எவ்வளவு லிமிட்? 5 lakhs வரைக்கும் தான் லிமிட். அப்போ பேலன்ஸ் இருக்க 1 lakh நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டாக்ஸபிள் பண்ணிடுவேன். இது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட். நீங்க இதை லூப் ஹோலா யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா 2021ல நான் சொன்னல 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமெண்ட்மெண்ட் வந்துச்சுன்னு, ஆல்மோஸ்ட் 2021ல ஆன் ஆர் ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நீ டாக்ஸபிள் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும், பட் யூ ஹாவ் டு கோ த்ரூ. இது உள்ள நீங்க போனீங்க அப்படின்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சில கேசஸ் வந்து நம்ம புரியல. புரிஞ்சுதா? எதனா சொல்ல? அது எத்தனை பர்சன்ட் டாக்ஸபிள்? இது இதுவா? பர்சன்டேஜ்லாம் இல்ல. அந்த அமௌண்ட் தாண்டினா பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் மொத்தமே டாக்ஸபிள் தான். 2,50,000 தாண்டினா. ஓகேண்ணா. விச் மீன்ஸ் இப்போ 2,50,000 தாண்டிடுச்சு, என்கிட்ட இப்போ ஒரு 1,00,000 ரூபா வந்து எக்ஸஸா இருக்கு அப்படின்னா அந்த 1,00,000 ரூபாய்க்கு எத்தனை பர்சன்டேஜ் டாக்ஸ் கட்டணும்னு கேக்குறீங்களா? ஆமாண்ணா. அந்த 1,00,000 ரூபா உங்க சேலரி கூட ஆட் ஆயிடும். உங்க சேலரி கூட பர்க்ஸ் லிஸ்ட்ல ஆட் ஆயிட்டு கிராஸ் சேலரி அதுல இருந்து நெட் சேலரின்னு கண்டுபிடிச்சி ஸ்லாப் ரேட் படி டாக்ஸபிள் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ மொத்தமா படிக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகும். செப்பரேட்டா கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. ஃபர்ஸ்ட் வந்து எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் எஸ்பிஎஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பொறுமையா யூஆர்பிஎஃப் வாங்க. கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து இத ரெகுலரா திரும்ப திரும்ப பாக்குறதுக்கு 4 to 5 டைம்ஸ் ஆச்சு எடுத்துக்கும். 4 to 5 டைம்ஸ் எடுத்துக்கும் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு. நீங்க திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கு 4 to 5 டைம்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு டைம் படிச்சிட்டீங்களா, ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப், மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணும்போது மறுபடியும் வாங்க. அந்த மாதிரி 4 to 5 டைம்ஸ் ரீகால் பண்ணாதான் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிள் மேனர்ல வரும். அப்பதான் ஓகேவா? ஸோ எக்ஸாம் கிட்ட நீங்க ப்ராவிடென்ட் ஃபண்ட் உங்களுக்கு தரவா தெரியணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க இது ஒரு 7 டைம்ஸ் பார்த்துருக்கணும். ஓகே, எழுதி கூட வச்சுக்கோங்கடா, 7 டைம்ஸ் போதும். ஓகேவா? 7 டைம்ஸ் பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஐயோ எனக்கு இப்ப புரியலையே, என்னடா இது, ஏதோ சொல்றாங்க இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா டெஃபினட்டா 7 டைம்ஸ் எடுத்துக்கும். ஓகேவா? ஆவரேஜா நான் சொல்றேன். மேபி ஒருத்தரோட கெப்பாசிட்டி பொறுத்து. ஒருத்தர் 3 டைம்ஸ்லேயே முடிக்கிறவங்களும் இருப்பாங்க, ஒருத்தருக்கு 10 டைம்ஸ் கூட எடுத்துக்கும். ஆனா 10 டைம்ஸ் தாண்டக்கூடாது. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 10 வாட்டி திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா தான் இது வந்து மைண்ட்ல நிற்கும். ஓகே, எஸ்பிஎஃப்னா இது, ஆர்பிஎஃப்னா இது, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தா இது, அதுக்கு ஒரு நோட்டு அப்படிங்கிறது அப்பதான் மெமரைஸ் ஆகும். ஸோ டோன்ட் வரி, இப்ப பார்க்கும்போது ஒன்றும் புரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியலனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லா வேர்ட்ஸும் அண்டர்ஸ்டாண்டபிள் மேனர்ல இருக்கு. நீங்க படிக்கும் போது நான் சொன்ன கதையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆமால, இதுக்கு தான் அந்த கதை சொன்னாங்க, இதுக்கு அந்த கதை சொன்னாங்க, இதுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொன்னாங்க அப்படின்ற அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? இதெல்லாம் நான் சொல்ல, ப்ரீவியஸ் கிளாஸ் எடுக்கும்போது சொன்னாங்க, நாங்க படிக்க நீங்க சொன்ன கதெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா அதை வச்சுதான் நாங்க படிச்சோம் அப்படின்னு ப்ரீவியஸா கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, ஓகே நம்ம சொல்ற ஸ்டோரி மட்டும் தான் அப்ப மைண்ட்ல நிற்கும் அவங்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்க படிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மத்த எல்லாம் ரிமெம்பர் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதனால டோன்ட் வரி. தென் calculation of taxable interest relating to contribution in provident fund or recognized provident fund exceeding specified limit, which means 90. இது நம்ம அங்கேயே பார்த்தோம். இது இல்ல, இதுதான் நாங்க பார்த்தோம். பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர். ஓகே ஓகே. ஸோ இந்த நோட் 1ல வந்து ஃபர்ஸ்ட் 2,50,000 இருந்து 5 lakhs வரைக்கும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா calculation of taxable interest relating to contribution in provident fund PF, recognized provident fund exceeding specified limit rule 90D. RPF எவ்வளவு போனாலும் 9.5% வரைக்கும் தான் exempted. ஓகே, ஏன் வெளியே வந்து ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓகே, கால்குலேஷன் பர்பஸ் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? ஃபார் திஸ் பர்பஸ் செப்பரேட் அக்கௌண்ட் வித்தின் த ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் ஷால் பி மெயின்டைன் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் 2021-22 and all subsequent previous year for taxable contribution and non-taxable contribution made by a person and the interest accrued during the previous year's taxable contribution account shall not be exempted. என்னடா சொல்லியிருக்கீங்க அதுல? புதுசா இருக்கு இந்த பாயிண்ட். கால்குலேஷன் பர்பஸ் கொடுத்துருக்கான். கால்குலேஷன் ஆஃப் டாக்ஸபிள் இன்ட்ரெஸ்ட். டாக்ஸபிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி கால்குலேட் பண்றது? ரிலேட்டிங் டு கான்ட்ரிபியூஷன் இன் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இல்லைன்னா ரெகனைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். பிஎஃப்க்கும் ஆர்பிஎஃப்க்கும் இருக்கக்கூடிய டாக்ஸபிள் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கால்குலேட் பண்றது, டாக்ஸபிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு கொடுத்துருக்கான். ஏன்னா இப்போ நம்ம இங்க பார்த்தது யூஆர்பிஎஃப், கரெக்டா? இவனை விட்டுருவோம். இப்போ ஆர்பிஎஃப்க்கும் பிஎஃப்க்கும் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லியிருக்கான்.
எக்ஸீடிங் ஸ்பெசிஃபைட் லிமிட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா ஓகேவா. ஃபார் திஸ் பர்பஸ் செப்பரேட் அக்கௌண்ட். இங்கேயும் நோட் 1 ஏதாவது இருக்கா என்ன? நோட் 1 எங்க பார்த்தோம்? ஏய் நோட் 1 இஸ் ஹியர்டா. என் புக்ல நான் பிபிடில மாத்தி கொடுத்துருக்கேன். நோட் 1 இஸ் ஹியர் சப்ஜெக்ட் டு திஸ் 9.5% எக்ஸம்ஷன் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இட்ஸ் ஹியர். நோட் 3 இஸ் ஹியர். ஓஹோ ஓஹோ ஃபுல் அண்ட் ஃபுல் அமெண்ட்மெண்ட். ஆர் தேர் இஸ் அமெண்ட்மெண்ட். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் உங்க புக்ல எப்படி இருக்கா பாருங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி யார் யார் புக்ல இருக்கு? எல்லார் புக்லயும் இந்த மாதிரி தான் இருக்கா? கனிஷ் புக் ஓகே. வேற யார் புக்லாம் இது இல்லாம இருக்கா? எல்லார் புக்லயும் அது இருக்கு இல்லையா? எங்க புக்ல இன்ட்ரெஸ்ட் மட்டும் தானே இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயி இல்ல. ரைட் ஓகே. அமெண்ட் ஆயிருக்கு. ஸோ ஹாவ் டு பீன் ஸ்டடி திஸ். ஸோ அப்போ இதை நம்ம படிக்கணும். ஓகே. என்ன இருக்குன்னா அந்த 4 கேட்டகரியா பிரிச்சான்னு சொன்னோம் இல்லையா. அந்த 4 கேட்டகரியில அமெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டான். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கெங்கெல்லாம் நோட் 1 இருக்கோ இப்போ அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேற எங்கேயாவது நோட் 1 இருக்கா பாருங்க. ஸோ ஹோலா அமெண்ட்மெண்ட் ஆயிருக்குதுனால ஃபுல்லாக கன்ஃபியூஸ். மற்ற எல்லாம் காமன் பாயிண்ட்ஸ் தான். ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இதை தான் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம் நோட் 1ல. ஓகே வேற எங்கேயாவது நோட் 1 இருக்கா? வேற எங்கேயும் இல்லை. ஸோ இப்போ இந்த நோட் 1 ரிலேட்டட் டு திஸ் எதுக்குன்னா இப்போ நம்ம பார்த்துக்கிறது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். ஓகேவா. ஸோ இந்த நோட் 1 ரிலேட்டிங் டு திஸ் உங்க புக்கு பழைய புக்கா இருந்துச்சுன்னா நோட் 1 வந்து வேற இருக்கும், நோட் 2 வேற இருக்கும், நோட் 3 வேற இருக்கும். புது புக்ல நோட் 1 நோட் 2 நோட் 3 மாறி இருக்கு. பழைய புக் வச்சு பார்க்காதீங்க, புது புக் வச்சு பாருங்க. அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இப்போ இது எல்லாம் ரிலேட்டிங் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இப்போ இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே. ஓகேவா. ஸோ இப்போ அதுபடி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல மேக்ஸிமம் 9.5% வரைக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த சப்ஜெக்ட் டு நோட் 1 கண்டிஷன் வந்து இங்க தான் 2,05,000 2,50,000 5 lakhs அப்படின்ற அந்த கண்டிஷன் இது இந்த நோட்டுக்கு. இங்க என்னன்னா 9.5% வரைக்கும் எக்ஸாம் தாடா. அப்போ பேலன்ஸ் இருக்குது டாக்ஸபிள் பண்ணணும்ல. அது எப்படி டாக்ஸபிள் பண்றது அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்கான். இப்போ பிஎஃப் ஆர்பிஎஃப் இருக்கு அப்படின்னா எப்படி வந்து டாக்ஸபிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்றது. ஃபார் திஸ் பர்பஸ் இந்த பர்பஸ்க்கு செப்பரேட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணும் வித்தின் த ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட். ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்லேயே நீங்க ஒரு செப்பரேட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணும். Shall be maintained during the previous year 2021-22 and all the subsequent previous year for taxable contribution on non-taxable contribution made by a person and the interest accrued during the previous year is taxable contribution account shall not be exempted, which means இப்போ நான் டாக்ஸபிள் இருக்கு இல்லையா அதுவுமே சேர்ந்து டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன்ல வந்துருச்சு, அக்கார்டிங்லி டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன்ல வந்துருச்சு அப்படின்னா அது என்னமா நாட் பி எக்ஸம்டடா. அப்போ நீங்க மெயின்டைன் பண்ணும் போதே 2 அக்கௌண்ட்டா மெயின்டைன் பண்ணணும், 2 அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா. வித்தின் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்லயே நீங்க 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். என்னென்னது? டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன், நான் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன் மேட் பை எ பர்சன் அப்படின்னு நீங்க மெயின்டைன் பண்ணணும். இன் கேஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் இஸ் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட். இதுல டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட், நான் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட். ஓகே இப்படி 2 அக்கௌண்ட் இருக்கு வித்தின் த ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்லயே. இந்த 2 அக்கௌண்ட் நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா ஆப்வியஸா இது என்னது? எக்ஸம்டட் கிடையாது. டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட் எக்ஸம்டட் கிடையாது. நான் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட் தான் எக்ஸம்டட். அந்த எக்ஸம்டடுமே 9.5% வரைக்கும் தான் சொல்லியிருக்கான். அது என்னன்னு பார்ப்போம் நம்ம கீழே. ஓகேவா. ஸோ இன்கேஸ் இதுல இருக்க அக்கௌண்ட் நீங்க இதுலயே மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா எதுவுமே எக்ஸம்ட் ஆகாது. சாரி எக்ஸம்ஷன் எதுக்குமே கிடைக்காது, ஃபுல்லி டாக்ஸபிள் ஆயிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒன்றும் இல்லடா, இந்த பாயிண்ட்ல வந்து 2 விஷயம் தான். வித்தின் பிஎஃப் குள்ளேயே நீங்க 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண போறீங்க, டாக்ஸபிள் நான் டாக்ஸபிள். ஓகேவா. நான் டாக்ஸபிள் ஆல்வேஸ் எக்ஸம்டட் தான். டாக்ஸபிள்ல எக்ஸாம் பண்ணுவீங்க எவ்வளோ? 9.5%. தட்ஸ் த பாயிண்ட். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 2 அக்கௌண்ட் டாக்ஸபிள் நான் டாக்ஸபிள், டாக்ஸபிள் அக்கௌண்ட் நான் டாக்ஸபிள் அக்கௌண்ட். ஆல்வேஸா நான் டாக்ஸபிள் அக்கௌண்ட் ஃபுல்லி எக்ஸம்டட். டாக்ஸபிள் அக்கௌண்ட்ல எவ்வளவு எக்ஸாம் பண்ணலாம்? 9.5% வரைக்கும் எக்ஸாம் பண்ணலாம். இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ டாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கான் பாருங்க. Non-taxable contribution account shall be aggregate of the following. Closing balance in the account of 31/3/2021. ஏன் க்ளோசிங் பேலன்ஸ் இப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா 2021க்கு அப்புறம் அமெண்ட் ஆயிருச்சு. கரெக்டா. இப்போ அமெண்ட் ஆயிருச்சு அப்படின்னா
இதுக்கு முந்தின ப்ரீவியஸ் இயர்ல எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, கான்ட்ரிபியூஷன் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? இப்போ அந்த கான்ட்ரிபியூஷன் எப்படி செக்ரிகேட் பண்றது? இப்போ 2021 அப்புறம் நீங்க சொல்லிட்டீங்க 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும், 1 டாக்ஸபிளுக்கு இன்னொன்று நான் டாக்ஸபிளுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. நாங்க போன வருஷம் எல்லாமே நாங்க பிஎஃப் போட்டுட்டே வந்தவங்கள, அப்போ அதுல எங்களுக்கு அந்த மாதிரி இல்லைங்களே அப்படின்னா, அப்போ அதோட க்ளோசிங் பேலன்ஸ் தூக்கி அக்ரிகேட் பண்ணிக்கோ. அக்ரிகேட் பண்ணிட்டு அதை தூக்கிட்டு போய் நீ நான் டாக்ஸபிள்ல வச்சுக்கோ. ஏன்னா அது வரைக்கும் நாங்க அமெண்ட்மெண்ட் போடல. அது வரைக்கும் நீ சம்பாதிச்ச காசு கொண்டு போய் நீ எதுல வச்சுக்கோ, நான் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டான் க்ளோசிங் பேலன்ஸ். புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? அதாவது 2021 தான் நான் அமெண்ட்மெண்ட் போட்டேன். ஓகேவா? சோ இதுக்கு முந்தின ப்ரீவியஸ் இயர் ஐயா நான் 2012ல இருந்தே டாக்ஸ் கட் இது ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். 2012ல இருந்து 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 2022 கிட்டத்தட்ட 9 வருஷமா, கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் நான் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். திடீர்னு வந்து டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம், கான்ட்ரிபியூஷனை பத்தி பேசல. இன்ட்ரெஸ்ட், ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இன்ட்ரெஸ்ட், அந்த கான்ட்ரிபியூஷனுக்கு வர இன்ட்ரெஸ்ட் பத்தி பேசுறோம். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கான்ட்ரிபியூஷன் வேற, இன்ட்ரெஸ்ட் வேற. இதை ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல ஏத்திக்கணும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும் பாயிண்ட்ஸ். ஓகேவா? சோ ஐயா கிட்டத்தட்ட 9 வருஷமா நான் கட்டிட்டு இருக்கேன். எனக்கு வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபா சேர்ந்துருச்சு. நீங்க சொல்றத பார்த்தா 2,50,000 தான் எடுத்து சொல்றீங்க, இதெல்லாம் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். கேட்கும் போது கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, சரி இந்த 5 லட்சம் இருக்கா, இதை தூக்கிட்டு போயிட்டு நான் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட்ல வச்சுக்கோ, நான் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட்ல வச்சுக்கோ, இந்த 5 லட்சத்தையும் தூக்கிட்டு போய். இதுதான் உன்னோட க்ளோசிங் பேலன்ஸ். கரெக்டா? இதுக்கப்புறம் கட்டுவல்ல இந்த 5 லட்சத்தை மறுபடியும் இப்போ 2021 அப்புறமா கண்டினியூ பண்ணுவல, இந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோ, நான் டாக்ஸபிள், டாக்ஸபிள். இதுக்கப்புறம் ஒரு 9 வருஷம் வருது அப்படின்னா அப்பயும் ஒரு 5 லட்சம் தான் வரும். ஆப்வியஸா 5 லட்சம்ன்றது கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும். அப்போ இங்க 2,50,000, இங்க 2,50,000 வரும். 9 இயர்ஸ் ஆஃப்டர்ன்றது 2030 பத்தி பேசிட்டு இருக்கீங்க. புரிஞ்சுதா அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றாங்கன்னு? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்ல குழம்புதாடா உங்களுக்கு? ஏதாவது சொல்லுங்கடா. புரிஞ்சா? ஓகே. சோ அதுதான் அங்க சொல்லியிருக்கான். அப்போ அந்த க்ளோசிங் பேலன்ஸ் தூக்கிட்டு வந்து இங்க ஆட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் அமெண்ட் பண்ணிட்டோம். அமெண்ட் பண்ணதுனால அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் நடந்துக்கும். அப்புறம் செகண்ட் பாயிண்ட், எனி கான்ட்ரிபியூஷன் மேட் பை a person in account during the previous year 2021-22 and subsequent previous year, அதாவது 2022 அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் ப்ரீவியஸ் இயர்னு சொல்றது அதுக்கு அடுத்து வரக்கூடிய வருஷங்கள்ல, which is not included in the taxable contribution account, which means அதுக்கப்புறம் வர்றது எல்லாத்தையும் என்னடா சொல்லியிருக்கான், எனி கான்ட்ரிபியூஷன் மேட் பை a person in account during the previous year 2021-22 and subsequent previous year which is not included in the ஓகே, எது எதெல்லாம் பாவி அப்படியே தலைகீழா கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் நீங்க வேற எது எதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா, அடுத்து நீங்க எது ஆட் பண்ணணும்னா, எது எதெல்லாம் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன்ல ஆட் ஆகலையோ அதெல்லாம் வேற எதுல வந்து ஆட் ஆகும், நான் டாக்ஸபிள்ல வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவன் இப்படி கொடுத்ததுக்கு பதிலா விச் இஸ் இன்க்ளூடட் இன் த நான் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நீங்க மாத்தி கூட எழுதிக்கலாம். இதை இந்த பாயிண்ட விச் இஸ் இன்க்ளூடட் இன் த நான் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட் இப்படி எழுதிக்கங்க. இதுவும் நான் இப்போ நான் மாத்தன இல்லையா, இதுவும் அவன் சொன்னதும் ஒண்ணுதான், அவன் சொல்லி இருக்கிறதும் ஒண்ணுதான். செகண்ட் பாயிண்ட் புரிஞ்சுதா? இது எப்படின்னு புரிஞ்சுதா? நான் இப்ப மாத்தனல, இது புரிஞ்சுதா? செகண்ட் பாயிண்ட் எப்படின்னு உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கங்க. அதை விச் இஸ் இன்க்ளூடட் இன் நான் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட். இது புரிஞ்சுதா? நான் அந்த பாயிண்ட் மாத்தினது. பட் அவன் கொடுத்திருக்க பாயிண்ட் ஏன் அப்படி கொடுத்திருக்கான் அப்படின்னா, உங்களுக்கு டாக்ஸபிளுக்கும் நான் டாக்ஸபிளுக்கும் செக்ரிகேஷன் தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி அவன் கொடுத்திருக்கான். விச் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கான். இங்க பாருங்க, அக்ரிகேட் த ஃபாலோயிங். அக்ரிகேட்னா கீழே இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ண போறீங்க, அக்ரிகேட் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். கீழே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் 3 பாயிண்ட்ஸுமே. புரிஞ்சுதா? ஓகேப்பா. சோ அந்த மாதிரி ஏத்த மாதிரி மாத்திக்கங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேல இருக்கிறதுல எது எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆகுதோ அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க ஆட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? which means for this contributions before that interest ஒரு பக்கம் வரும், which means இதுக்கு ஆஃப்டர்ல நான் டாக்ஸபிள் இருக்குமா, நான் டாக்ஸபிளுக்கு வர இன்ட்ரெஸ்டையும் இதுலயே ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றோம். இயர் ஆஃப்டர் அஃபோர்சைட் பேலன்ஸ்ல இருந்து வரக்கூடிய
இங்க சப்சிக்வெண்ட் இயர்ல அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன்ஸ் வரும், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ கான்ட்ரிபியூஷனும் ரெண்டா பிரியுது அப்படின்னா, கான்ட்ரிபியூஷனும் டாக்ஸபிள் நான் டாக்ஸபிள் பிரியுது அப்படின்னா, அப்போ நான் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷனுக்கு வர இன்ட்ரெஸ்ட் இதுல ஆட் ஆகும். அவ்வளவுதான், முடிஞ்சு. இதுதான் இந்த 3 பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஐ ஹோப் ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. as reduced by the withdraw if any from such account. in case இதுல இருந்து எதனா withdraw பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க ரெடியூஸ் பண்ணிடணும். இந்த அக்கௌண்ட்ல இருந்து நான் டாக்ஸபிள் இருந்து நீங்க எதனா withdraw பண்றீங்க, சடனா தேவைப்படும். 8 மாசத்துல ஒருத்தர் withdraw பண்ணலாம், ஒருத்தர் 10 வருஷம் கழிச்சு withdraw பண்ணலாம், ஒருத்தர் 12 மாசத்துல withdraw பண்ணலாம். அவங்களோட தேவையை பொறுத்து பிஎஃப்ல இருந்து withdraw பண்றேன்னு சொல்லுவாங்க. அது எதனா withdraw பண்றீங்கன்னா அதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கணுமா, இதுல இருந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணி காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அது ஒரு பாயிண்ட். அடுத்து இப்போ நான் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன் பார்த்து முடிச்சிட்டோம். கரெக்டா? நான் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன், நான் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன் ஏன் இப்படி ரெண்டா பிரியுதுன்னா, ஃபார் இன்ட்ரெஸ்ட் பர்பஸ்க்கு தான் இதை கொண்டு வந்திருக்கான் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் இன்ட்ரெஸ்ட் பர்பஸ் அந்த அமெண்ட்மெண்ட் நடந்ததுனால தான் இதை கொண்டு வந்திருக்கான். ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இது ரெண்டும் படிங்க. ஃபர்ஸ்ட் டாக்ஸபிள் நான் டாக்ஸபிள் பார்த்தாச்சு. இப்போ டாக்ஸபிள். டாக்ஸபிள் அப்படின்னும் போது contribution made by a person in previous year in the account during the previous year 2021-22 and subsequent previous year which is excess of threshold limit. அப்போ இந்த இடத்துல 2,50,000க்கு மேல போச்சு அப்படின்னா அது taxable contribution. ஓகே, threshold limit 2,50,000 and then என்னது 5 lakhs threshold limit. அந்த threshold limit எதுக்கு அங்க மேல கொடுத்திருந்தா இல்லையா, இன்ட்ரெஸ்ட் நாட் எக்ஸம்ப்டட் மேல பார்த்தோம் இல்லையா, கான்ட்ரிபியூஷன் பிளஸ் இந்த பக்கம் இருக்கிறது இன்ட்ரெஸ்ட். அந்த கான்ட்ரிபியூஷனுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸஸ் ஆகுது அப்படின்னா தென் தட் வில் பி ஆடட் இன் த டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட். அப்போ இதுக்கு பிஃபோரா இருக்கிறதெல்லாம் அப்போ 2,50,000 கீழே இருக்கு அப்படின்னா அது எங்க போயிடும், இங்க வந்துடும் நான் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன்ல. மோர் தென் 2 lakhsனா 2,50,000னா இங்க வந்துடும். அவ்வளவுதான், இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேயா? இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் ஆன் தட் வில் பி ஆடட் ஹியர். அதுக்கப்புறம் இந்த 2,50,000 தாண்டிடுச்சு த்ரெஷோல்ட் லிமிட், அதுக்கப்புறம் அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டும் என்ன ஆகும், டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன்ல ஆட் ஆகிட்டே வரும். ஓகேவா? டன்னா? ஏன்னா எனி வித்ரா இருந்துச்சுன்னா அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கா? ஓகேண்ணா. ஓகே இல்லையா? இங்க வந்து ரெண்டு ட்ரிக்கி பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னா அவன் இந்த இடத்துல மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் பத்தி பேசியிருக்கான் எக்ஸம்ப்டடுக்கு, அவன் இந்த இடத்துல கான்ட்ரிபியூஷனை பத்தி பேசியிருக்கான். கான்ட்ரிபியூஷன் இங்க இன்ட்ரெஸ்டுக்கே ஒரு லிமிட் இருக்கு 2,50,000 5 lakhsன்னு. இங்க கான்ட்ரிபியூஷனுக்கே லிமிட் வைக்கிறான். கான்ட்ரிபியூஷன் 2,50,000 5 lakhsன்னு வைக்கிறான். ஓகேவா? டாக்ஸபிள் நான் டாக்ஸபிள் இப்படி பிரிக்கிறான். அப்போ இந்த ஹெட் தனி, இந்த ஹெட் தனியா இருக்கு. ஓகேவா? ரிமெம்பர் பண்ணிக்கங்க. லெசன்ஸ் இந்த டாக்ஸ் பாயிண்ட் படிக்கும் போது எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. contribution made by a person, contribution made by a person, contribution interest இல்ல contribution in a previous year in account during the previous year 2021-22 and subsequent previous year which is in excess of threshold limit 2,50,000. அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் பத்தி பேசல, கான்ட்ரிபியூஷனை பத்தியே இங்க சொல்லியிருக்கான். ஓகேவா? சோ மேல கொடுத்திருக்க பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட், இது இங்க கொடுத்திருக்க பாயிண்ட் வந்து கான்ட்ரிபியூஷனுக்கு. ஏன் இது எனக்கு இப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா, ஏன்னா மேல இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் ஆன் தட் அப்படின்னு கொடுத்திருக்கிறது இப்படி கொடுத்திருக்கான். அப்போ இப்ப எனக்கு நோட்ஸ்க்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. என்னன்னா இன்கம் 2,50,000, இன்கம் 5 lakhs. இது ரெண்டு தான் நம்மளுக்கு வந்து பேஸ். இந்த பேஸ்ல வந்து 2,50,000 யாரும் யாரும் சேர்ந்து இருந்த மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்ட்ல படிச்சோம். 2,50,000 ஒன்லி வேர் எம்ப்ளாயிஸ் இஸ் கிவன் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி
கான்ட்ரிபியூஷன் இப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் கேஸ். அப்படி இருந்தா 2,80,000 வெறும் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அப்படி இருந்தா 5 லட்சம். இதுதான் அந்த 2 கேஸ் நான் செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதுல டாக்ஸபிள் நான் டாக்ஸபிள்னு 2ஆ பிரியுது. இது 2 பிரிவினையா போகுது. டாக்ஸபிள் நான் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன், டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன், நான் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? அப்போ இங்க டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன்னா மோர் தென் 2,50,000க்கு மேல போச்சுன்னா லிமிட், விச் மீன்ஸ் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ரெண்டும் சேர்த்து மோர் தென் 2,50,000 மேல போகுது அப்படின்னும் போது டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன்ல வந்துடும். அதே மாதிரி மோர் தென் 5 lakhs எம்ப்ளாயி இது மட்டுமே மோர் தென் 5 lakhs மேல போகுது அப்படின்னா தென் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன்ல வந்துடும். லெஸ் தென் 2,50,000 லெஸ் தென் 5 lakhs employer and employee contribution, employee contribution. ஓகேவா? இப்படி இருக்குன்னா இப்படி டாக்ஸபிள் நான் டாக்ஸபிள் ஆகுது. இது வேணாம். ஓகே, இப்படியே இருக்கட்டும். இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன், நான் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன். இப்போ இங்க பார்த்தது ரெண்டுமே கான்ட்ரிபியூஷன். இங்க பார்த்தது இன்ட்ரெஸ்ட். இப்போ அந்த 2 பாயிண்ட்ஸ்ல கால்குலேஷன் பாயிண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டும் பிஎஃப்பும் ஆர்பிஎஃப்க்குமான கால்குலேஷன். சோ இப்படி இருக்கும்போது இந்த கான்ட்ரிபியூஷன் தான் இது ரெண்டும். இந்த கான்ட்ரிபியூஷனுக்கு மோர் தென் 2,50,000 மோர் தென் 5 lakhsக்கு மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும் இல்லையா? கான்ட்ரிபியூஷனுக்கான இன்ட்ரெஸ்ட், அது இதுல ஆட் ஆகும். அக்ரிகேட் இந்த 2,50,000 இந்த 5 lakhsக்கு இருக்கு இல்லையா? இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? லெஸ் தென்ல இது இதுல போய் ஆட் ஆகும் அக்ரிகேட். ஏன்னா இதுதான் உங்க புக்ல தேர்ட் பாயிண்ட். இது செகண்ட் பாயிண்டா இருக்கு உங்க புக்ல. இந்த கேஸ்ல செகண்ட், இது தேர்ட். இந்த கேஸ்ல செகண்ட் பாயிண்ட், இந்த கேஸ்ல தேர்ட் பாயிண்ட். இப்படிதான் இருக்கு இப்போ அதுல. ஓகேவா? இப்போ அப்படிதான் இருக்கு உங்க புக்ல. உங்க புக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது இப்படிதான் இருக்கு. டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது 2,50,000 மேல இருக்கா? எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி சேர்த்து 2,50,000 இருக்கா? எம்ப்ளாயி மட்டும் 5 lakhs மேல இருக்கா? அப்ப அதுல இருந்து ஜெனரேட் ஆகுற இன்ட்ரெஸ்ட் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன் போய் ஆட் ஆயிடும். நான் டாக்ஸபிள் இருக்கா? லெஸ் தென் 2,50,000 லெஸ் தென் 5 lakhs, which means this is my assumption. இங்க நான் எடுத்திருக்கிறது என்னோட அசம்ஷன். இது என்னோட அசம்ஷன் தான். என்னோட அசம்ஷன் அப்படின்னா இப்போ எதை வச்சு எடுத்தேன் அப்படின்னா உங்க புக்கை வச்சுதான். இங்க 2,50,000 5 lakhs கொடுத்துருக்கான் அப்படின்னா பேசிக் த்ரெஷோல்ட் லிமிட். அப்போ இதுக்கு பேசிக் த்ரெஷோல்ட் லிமிட் என்னவா இருக்கும்? நான் டாக்ஸபிளுக்கு லெஸ் தென் தானே இருக்கும். அப்படி வச்சு அந்த அசம்ஷன் நான் எடுத்திருக்கேன். அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல 2 அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். அந்த 2 அக்கௌண்ட் என்னென்ன அக்கௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட், நான் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட் ரெண்டுன்னு ஓபன் பண்ண போறோம். அந்த ரெண்டுத்துக்கான அந்த பிரிவினை நம்ம எப்படி வைக்கிறது, இதுதான் நான் டாக்ஸபிள், இதுதான் டாக்ஸபிள் அப்படிங்கறத நம்ம எப்படி பிரிக்கிறதுனா இதை பேஸ் பண்ணி தான் பிரிப்போம். ஓகேவா? சோ இப்படிதான் இருக்கணும் நோட்ஸ். இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு இப்போ போயிட்டு அதை படிச்சீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டபிள் மேனர், கொஞ்சம் லைட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா இது எப்படி செக்ரிகேட் பண்ணணும்? மேல கொடுத்திருக்க பாயிண்ட் அவன் இன்ட்ரெஸ்ட் பத்தி கொடுத்திருக்கான், கீழே கொடுத்திருக்க பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னு கொடுத்திருக்கான். நீங்க ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. இதை பார்த்துட்டதுக்கு அப்புறமா இன்னும் இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். இதுல இன்னொரு எக்ஸ்பேன்ஷனும் இருக்கு, பட் இப்போ சொன்னா அது ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும். பட் இப்போதைக்கு இதை மட்டும் பாருங்க. மேல கொடுத்திருக்கிறது இன்ட்ரெஸ்ட், கீழே கொடுத்திருக்கிறது இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். அந்த கால்குலேஷன் நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணுவோம் அப்படின்றது. ஓகே, அதே மாதிரி இது எப்போ வருதுன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப இது உள்ள நான் இறங்கல. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு கவர் ஆயிடுச்சு. நீங்க போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் மேனர்ல இருக்கும். ஸோ இந்த நோட் 1 வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன்ல மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? டன். லம்சம் வித்ட்ரால் நோட் 3ல நம்ம படிச்சிட்டோம். அந்த 5 years கண்டிஷன். நோட் 3ஆ? படிச்சிட்டோம் 5 years கண்டிஷன். ஓகே, டன். ஓகேவா? ஆர்பிஎஃப் ஓகேவா? ஆர்பிஎஃப் அண்ட் தென் இப்போதைக்கு இது 2 முடிச்சிருக்கோம். கரெக்டா? எது 2 முடிச்சிருக்கணும்? ஆஸ் பர் யுவர் புக் இது 2 முடிச்சிருக்கோம். இது 2ம் நல்லா படிங்க, நல்லா படிங்க, நல்லா படிங்க. ஓகே, அடுத்து இப்போ யூஆர்பிஎஃப், அன்ரெகனைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட். அன்ரெகனைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாட் டாக்ஸபிள், நாட் எலிஜிபிள், நாட் டாக்ஸபிள். பட் லம்சம்னு வரும்போது மட்டும் நோட் 2 பார்க்க சொல்றாங்க. நோட் 2ல என்ன இருக்கு? நோட் 2 ஈஸியா இருக்கும். இதுல நோட் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
அக்குமுலேட்டட் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் மட்டும் இருக்கு அப்படின்னா ஃபுல்லி டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் சேலரி. எம்ப்ளாயர் ஓகே. அக்குமுலேட்டட் எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் நாட் டாக்ஸபிள். எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னா அது நாட் டாக்ஸபிள். அக்குமுலேட்டட் இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். இன்ட்ரெஸ்ட் இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஃபுல்லி டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் சேலரி. Accumulated interest on employees contribution fully taxable as income from other sources. Okay, you have to note this point. மொத்தம் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே வந்து 4 பிரியுதுன்னு பார்த்தோமா? என்னென்ன பிரியுதுன்னு பார்த்தோம்? எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், அதுக்கு எம்ப்ளாயியோட இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த கான்ட்ரிபியூஷனுக்கான இன்ட்ரெஸ்ட் வரும், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனுக்கான இன்ட்ரெஸ்ட் வரும், நம்ம பார்த்தோம். கரெக்டா? இப்போ இதுல வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இருக்கா? டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் சேலரி. சேலரி கீழே அது வந்துடும். எம்ப்ளாயர் எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் நாட் டாக்ஸபிள். இது சேலரி கீழே வருது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா இந்த இடத்துல எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் சேலரி கீழே வருது அப்படின்னா அப்போ எம்ப்ளாயரோட இன்ட்ரெஸ்ட் எது கீழே வந்துடும்னா டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் சேலரி. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரின்சிபல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பிரின்சிபல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இதுக்கான தலை யாரு? இந்த இன்ட்ரெஸ்டுக்கான எப்படி சொல்றது? இப்போ நம்ம எப்படி பிளட் ரிலேஷன் நம்ம அம்மா கிட்ட இருந்து நம்ம வந்தோம் அப்படின்ற மாதிரி நம்மளால எப்படி வந்து அங்க இருந்து தான் நான் பிரிஞ்சு வந்தேன், அவங்கள ஒரு பகுதி தான் நான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இதுக்கான ரிலேஷன் யாரு? இதுல இருந்து தான் இது பிறந்துச்சு, கான்ட்ரிபியூஷன்ல தான் இது பிறந்துச்சு. அப்போ அதுக்கான பிரின்சிபல் ஹெட் என்னவோ அந்த பிரின்சிபல் ஹெட்ல தான் இதுவும் போய் இருக்கும். ஓகேவா? பட் இங்க இது எங்க இருந்து பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஹெட்டே இல்ல. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ஐஎஃப்ஓஎஸ்ல போயிடும், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல போயிடும். புரிஞ்சுதா? அதுதான் அங்க கொடுத்துருக்கோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கோம் நோட் 2ல. ஓகே, ஐ ஹோப் புரியும் நினைக்கிறேன். So this is all about your URPF. Next PPF. PPF பொறுத்த வரைக்கும் நாட் அப்ளிகபிள். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ்ல நாட் அப்ளிகபிள். இதுக்கு எலிஜிபிள் தான், ஏடிசி எலிஜிபிள். இங்கேயும் இதுக்கு நாட் அப்ளிகபிள். இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வராது. விச் மீன்ஸ் இது ஏன்னா பப்ளிக் தானே, எம்ப்ளாயர்னு ஒருத்தர் இருக்கவே மாட்டார்ல, எம்ப்ளாயரே கிடையாது, செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன் கூட போய் போடுவாங்கல்ல, அவங்களுக்கு எம்ப்ளாயரே இருக்காது. ஆப்வியஸா அது நாட் அப்ளிகபிள். இங்கேயும் அது நாட் அப்ளிகபிள். அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் நாட் டாக்ஸபிள். இந்த இடத்துல எக்ஸம்டட், ஃபுல்லி எக்ஸம்டட். பிபிஎஃப் வந்து ரொம்ப ஈஸியா, வெறும் ஏடிசி எலிஜிபிள் மட்டும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாத்துக்கும் நாட் அப்ளிகபிள், நாட் டாக்ஸபிள், எக்ஸம்டட் தான். ஓகேவா? பிபிஎஃப்ல வேற எந்த வேலையும் பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா பிபிஎஃப் வந்து பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட். இவனுங்க 3 பேர் தான் சேர்த்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவானுங்க. 3 பேருக்கும் இந்த நோட்ஸ் கொடுத்துருப்பான். இந்த நோட் நீங்க போய் ரெஃபர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஸோ வெறும் 2 பேஜ் தான் படிச்சோம், அதுக்கே டைம் ஆச்சு பாத்தீங்களா? ஸோ அப் டு திஸ் நான் சம் போல அப் டு திஸ் பாயிண்ட். இன்னைக்கு உங்களோட வேலை என்ன அப்படின்னா இந்த 147, 48 வெறும் 2.5 பேஜ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 2.5 பேஜஸ் அகைன் அண்ட் அகைன் நீங்க போய் படிக்கணும். அப்பதான் இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அதர்வைஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நான் சம் போல